வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறேனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ரெட் கலர் நீளமான குச்சி தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். எப்போவுமே ப்ரைஸ் ஓப்பனிங்கு இந்த கேப்பு ஸ்பைக்கில் ஓப்பன் ஆகிறது நம்ம ஓப்பனிங்னு எடுத்துக்கிறது கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற 10 மணிக்கு பார்க்குற எல்டிபியை தான் நம்ம அனாலிசிஸ்க்கு ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். கரெக்டாக 43,200க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, கடந்த 2 நாட்களாக நம்ம பார்த்துட்ருக்குறோம் 43,200 ஒரு தடவை மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு, பலன் கொடுக்காமல் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இதெல்லாம் நேற்று வீடியோ அனாலிசிஸில் பார்த்தோம். சரி, இன்றைக்கி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் குட்விலோட சார்ட்டிங் டூலும் ஓரளவுக்கு செல்லிங்க்கு சாதகமாக தான் இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஆனால் கடைசியாக பாருங்கள், 43,406 பக்கமாக வரப்போ ஓரளவு பையிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி அது காமிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம், இந்த இடத்துல ஏற்கனவே சப்போர்ட் எடுத்திருக்கு, மறுபடியும் சப்போர்ட் எடுக்குது. அப்போ இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சுட்டி காட்டுற திறமை நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் காமிச்சிருக்கு. மறுபடியும் ப்ரைஸ் வந்து 43,200 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. திருப்பியும் பையிங் இருந்திருக்கு. மூவிங் ஆவரேஜ் இந்த தடவை பிரேக் பண்ணியிருக்கு. முன்னாடி வரைக்கும் என்னென்னா, மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்த காரணத்தினால பை கொடுத்தாலும் மறுபடியும் சப்போர்ட்டை போய் தொட்டுட்டு திருப்பி ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து மூவிங் ஆவரேஜும் பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி சப்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சுருக்கு 43,200. தொடர்ந்து பார்த்திங்கன்னா லோ மறுபடியும் இன்க்ரீஸ் ஆன காரணத்தினால கரெக்டாக அந்த 43,400 பிரேக் பண்ணுற சமயத்தில் மூவிங் ஆவரேஜ் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ப்ரைஸை. நமக்கு தெரியும் இந்த 43,700 அப்படின்றது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாள் கரெக்டாக இந்த இடத்துக்கு மேலே ஸ்டே பண்ண முடியாமல் இதை பிரேக் பண்ண காரணத்தினால தான் ப்ரைஸ் விழுந்தது. ஆனால் இந்த தடவை பாருங்கள், கரெக்டாக அதை ஒரே குச்சியில் பிரேக் பண்ணி நம்மளோட அடுத்த ரெசிஸ்டன்ஸான 44,200 தொட்டுட்டு மறுபடியும் 43,700 சப்போர்ட் எடுத்து 43,852 க்ளோசிங் வந்திருக்கு. சரி, இப்போ ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் காட்டிலும் ஈக்குவலாக இருந்திருக்கு, கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்திருக்கு. புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு, புதிய லோ ப்ரைஸ் ஓப்பனிங் அப்போ க்ரியேட் ஆன லோ தான், அதனால் நம்ம அதை லோன்னு எடுத்துக்க முடியாது. புதிய லோவும் க்ரியேட் ஆகலை, இல்லை ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் ப்ரைஸ் க்ளோசிங்கை விட அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்க விரும்புகிறோம். நேற்று மார்க்கெட்டில் நம்ம டவுன் ட்ரெண்டில் இருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்ததை நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் எப்படி எடுத்திருக்குன்னு பாருங்கள். அதுதான் 2 விஷயம். ஒன்று நம்மளுடைய வீடியோ அனாலிசிஸ், அதில் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், டார்கெட் ஜோன், எந்தெந்த ஜோனில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது, ஏன் ஆகுது அப்படின்ற தெளிவான ஒரு அனாலிசிஸ். மற்றும் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் தற்போதைய ப்ரைஸ் மொமெண்டம் எங்கே இருக்குது, பையிங்கில் இருக்கா, செல்லிங்கில் இருக்கா, என்ன செய்யலாம் அப்படின்னு இதை 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களோட ட்ரேடிங் ரிசல்ட் அதிகரிக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருந்தது நேற்று மார்க்கெட். நம்ம செல்லிங்கில் இருக்குன்னு நினச்சா கூட நம்மளை ஒரு தப்பான முடிவை எடுக்க வைக்காமல் முதல்ல தடுக்குது. அது ஒரு பெரிய விஷயம். 2வது, நம்ம முடிவை மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்து அதை நம்ம பாசிட்டிவாக கொண்டு போயிருக்கு. இது 2வது மிகப்பெரிய விஷயம். அதனால் குட்விலோட சார்ட்டிங் டூல் மட்டும் எங்கள் வீடியோ அனாலிசிஸை தொடர்ந்து பார்த்துட்டு வர சமயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ட்ரேடிங் ரிசல்ட் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பனிங்கன்னா 43,700 பக்கமாக ஓப்பன் ஆகுன்னு காமிக்குது. இது மறுபடியும் ஒரு ட்விஸ்ட். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு திருப்பம். ஏன் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. நாங்கள் பல தடவை காமிச்சிருக்கிறோம் 43,700, 44,200 இந்த 2 ஜோனையும் சப்போர்ட்டாக வச்சு தான் முழுக்க சில்வர் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மறுபடியும் அந்த இடத்துல நிற்கிது. ஓப்பனிங் கரெக்டாக 43,700 பக்கமாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம். இந்த இடத்த பர்டிகுலராக பாருங்கள். ஜனவரி 31 கரெக்டாக இதுக்கு மேலே போக முடியாமல் பிரேக் ஆனதுனால செல் சிக்னல் கொடுக்கும். கண்டிப்பாக இதுக்கு கீழே 43,700 கீழே வந்ததுன்னா நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் செல் சிக்னல் கொடுக்கும். ஏன் இங்கே பாருங்கள், இங்கேயே ஒரு தடவை செல் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு, மறுபடியும் இங்கே செல் கொடுத்துருக்கு,
கண்டிப்பாக இது கீழே இருந்தால் குட்வில்லோட சார்ட்டிங் டூல் செல் சிக்னல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், மறுபடியும் இது 43,200 பரிசோதனை செய்கிறதுக்கு வாய்ப்பை அதிகரிக்கும். 43,700க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா கவலை கிடையாது, மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்குது, அதுக்கு சக்தி வந்து 44,200 தொடுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இப்போ ட்ரெண்டுக்கு கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்பாங்க, ட்ரெண்டுக்கு மாறி நடக்கிறது நம்மளுடைய குட்வில் சார்ட்டிங் டூலை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறது டே ட்ரேடிங்காக. அதனால் என்ன பண்ணணுன்னா, இப்போ ஓவரால் ட்ரெண்டு சில்வரை பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டு தான். ஆனால் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு டே ட்ரேட் பண்ணுறப்ப இருக்க ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் மற்றும் குட்வில் சார்ட்டிங் டூல் யூஸ் பண்ணுறது. அதனால் எப்போவுமே ஒரு சிக்னல் பை சிக்னல் இப்போ நேற்று மாதிரி கொடுத்தோன்னே அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வர்றதுக்கு முன்னாடியே புக் பண்ணிடுங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு கோடு கிடையாது, ஒரு ஜோன். அதனால் இப்போ நேற்று மார்க்கெட் பார்த்திங்கன்னா 44,200 தான் ரெசிஸ்டன்ஸ், ஆனால் அதுக்கு முன்னாடியே 44,140 ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அதனால் ஒரு ஜோனை டார்கெட் பண்ணி அடுத்த ஜோனுக்கு முன்னாடியே ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுங்க. இப்போ ட்ரெண்டுக்கு சாதகமாக வர நேரத்தில் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். அதனால் 43,700 இன்றைக்கி மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிறப்ப அடுத்த ஜோன், அதுக்கு அடுத்த ஜோன் 44,600க்கு போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் 43,700 கீழே இருந்ததுன்னா திருப்பியும் முக்கியமான 43,200 டெஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த ஒரு லெக்கு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைக்கு, இந்த லோவையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. கொஞ்சம் பார்த்து நிதானமாக கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.